அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். காசாவில் தொடரும் இஸ்ரேலின் அட்டூழியம். கடந்த 24 மணி நேரத்தில் 72 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. காசா முனையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 72 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். 11 குழந்தைகள் உள்ளடங்கலாக இஸ்ரேலின் தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் கொடூரமான வான்வெளி தாக்குதலில் காசாவின் சுகாதார கட்டமைப்பு முற்றாக சேதமடைந்துள்ள சூழ்நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் காசாவின் மருத்துவமனைகள் அனைத்தும் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவம் செய்ய முடியாமல் இறக்கும் ஒரு அபாய சூழ்நிலையும் ஏற்பட்டது. இஸ்ரேல் இன அடிப்பின் உச்சக்கட்ட கொடூரமாக பசியோடு உணவுக்காக நின்ற வரிசையில் நின்றிருந்த மக்கள் மீது உதவி மையத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் காயமடைந்ததாகவும் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. கசாவில் 80 நாட்களுக்கு மேல் பட்டினியோடு இருந்த மக்களுக்கு சரியான உணவு விநியோகிக்கப்படாத சூழ்நிலையில் கிடைத்த சொற்ப உணவை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் நின்ற மக்கள் மீது இஸ்ரேல் கொடூரமான தாக்குதலை நடத்தியதாக வெளியான செய்திகள் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் அமெரிக்கா முன்வைத்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முழுமையாக இஸ்ரேலுக்கு சார்பானதாக இருப்பதாக கூறி ஹமாஸ் இயக்கம் நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவில் கனமழை வெள்ளம் காரணமாக 88 பேர் உயிரிழப்பு. மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா. இந்நாட்டின் நைஜர் மாகாணம் மக்வா நகரில் நேற்று கடுமையான மழை பெய்தது. பல மணி நேரம் நீடித்த கனமழையால் ஆற்றில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு மக்வா நகரின் பல்வேறு பகுதிகளை சூழ்ந்தது. பல வீடுகள் வெள்ளத்தில் முற்றாக மூழ்கியது. சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது. அப்பகுதியில் உள்ள அணையில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த கனமழை வெள்ளத்தில் இதுவரை 88 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதனையடுத்து அப்பகுதியில் மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. அதேவேளை பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இந்தோனேசியாவின் ஜாவா மாகாணத்தின் சிரேபன் நகரத்தில் சுண்ணாம்பு கற்குவாரி செயற்பட்டு வருகின்றது. இங்கு தொழிலாளர்கள் பலர் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்று காலை 9:30 மணியளவில் பாறைகள் சரிந்து விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் மற்றும் ஏராளமான எந்திரங்கள் பாறைகளுக்குள் புதைந்தன. இந்த சம்பவத்தில் 13 தொழிலாளர்கள் பலியான நிலையில் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது. மேலும் 12 பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் அந்த சுரங்கம் சட்டப்படி உரிய அனுமதிகள் பெற்று இயங்கி வந்தாலும் அங்கு போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லை என மேற்கு ஜாவா கவர்னர் டெடி முல்ஜாடி கூறியுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பனிச்சரிவில் திடீரென புதைந்த கிராமம் 5 பேர் மாயம். கிராமத்தில் இருந்த சுமார் 350க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக அறிவிப்பு. சுவிட்சர்லாந்து நாட்டின் வாலேஸ் அருகே பனிமலை சிகரங்கள் பல அமைந்துள்ளது. இந்த சிகரத்தின் உச்சியில் ராட்சத பனிப்பாறை ஒன்று வெகு நாட்களாக தொடர்ச்சியாக உருகி வருகின்றது. இந்நிலையில் நேற்று அந்த ராட்சத பனிப்பாறை பயங்கர சத்தத்துடன் மலை வழியாக வேகமாக சரிந்து வீழ்ந்தது. தொடர்ந்து அந்த பனிப்பாறை முழுவதுமாக சரிந்து அடிவாரத்திற்கு வந்தது. இதன் காரணமாக மலையடிவாரத்தில் இருந்த ஆல்பைன் என்ற கிராமம் பனிப்பாறைகள் மற்றும் பனிக்குவியல்களால் முழுவதுமாக மூடியது. முன்னதாக இந்த கிராமத்தில் இருந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் பனிச்சரிவு காரணமாக அந்த கிராமம் முழுவதும் பனியால் மூடப்பட்டது. மேலும் அங்கிருந்த சுமார் 100 வீடுகள் சேதமடைந்தன. மீட்புப் பணியில் ஈடுபட்ட இராணுவ வாகனம் ஒன்று திடீரென மாயமானது. அதில் இருந்த இராணுவ வீரர்கள் உட்பட 5க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிச்சரிவில் சிக்கி மாயமானவர்களை தீவிரமாக தேடும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டிருப்பதாக சுவிஸ் செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். 18.4 கோடி கூகுள் ஆப்பிள் முகநூல் பயனாளர்களின் கடவுச்சொற்கள் கசிவு. கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை பயன்படுத்துவோரின் கடவுச்சொற்கள் கசிந்ததாக தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சமூக ஊடகங்களின் கடவுச்சொற்கள் முதல் வங்கிக் கணக்குகளின் கடவுச்சொற்கள் வரை கசிந்திருப்பதாகவும்
மிகப்பெரிய சைபர் தாக்குதலில் இருந்து தப்பிக்க உடனடியாக அனைவரும் கடவுச்சொற்களை மாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பாக எந்த நிறுவனமும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை. ஆப்பிள், கூகுள், முகநூல், மைக்ரோசாஃப்ட், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் போன்ற முக்கிய தளங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும் 18.4 கோடிக்கு அதிகமான கணக்குகளின் பயனாளர்கள் கடவுச்சொற்கள் உள்ளிட்ட தரவுகள் அடங்கிய தளத்தை சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார். டார்க் வலைத்தளத்தில் இந்த தரவுகள் விற்கப்படுவதாக செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தரவுகள் மட்டுமின்றி வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அரசு துறைகளின் தரவுகளும் கசிந்துள்ளது. பவுலர் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் இன்போசிஸ் டீலிங் மால்வேர் வகை மென்பொருளை பயன்படுத்தி பயனர்களின் பெயர்கள், கடவுச்சொற்கள், கிரெடிட், டெபிட் கார்டு விவரங்கள் திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த தகவல்கள் அறிந்தவுடன் சம்பந்தப்பட்ட தரவு சேமிப்பு நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை எழுப்பப்பட்டுள்ளது. உடனடியாக அனைத்து தளங்களும் உச்சக்கட்ட பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கசிந்த தகவலை வைத்து சில பயனர்களை பவுலர் நிறுவனத்தின் நேரடியாக தொடர்பு கொண்டு கசிந்த தகவலின் உண்மைத்தன்மையை சரிபார்த்துள்ளனர். இந்த விசாரணையில் கசிந்த தகவல்கள் உண்மை என்று தெரிய வந்துள்ளதால் உலகளவில் மிகப்பெரிய தாக்குதல் நடைபெறும் என்ற அச்சம் சமூக வலைதள பயனாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கனடாவின் சாஸ்கச்சுவான் மாகாணத்தின் வடக்கு பகுதிகளில் காட்டுத்தீ பரவல் கடுமையாக இருப்பதை அடுத்து மாகாண அரசு அதிகாரப்பூர்வமாக அவசர நிலையை அறிவித்துள்ளது. வானிலை முன்னறிவிப்புகளை பார்த்தால் கவலைக்கிடமாக இருப்பதாக கெனேடியாவின் அந்த பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளார்கள். மழை இல்லை, நிலைமை மேலும் மோசமாகவே போகும் என மாகாண முதல்வர் ஸ்காட் மோ தெரிவித்துள்ளார். அவசர நிலை அறிவிப்பின் கீழ் காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்காகவும் தீயணைப்பு பணிகளை பலப்படுத்தவும் மாகாண அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மோ காட்டுத்தீ அணைப்பு பயிற்சி மற்றும் சான்றிதழ் பெற்றவர்கள் அருகிலுள்ள தீயணைப்பு முகாம்களில் தொடர்பு கொண்டு தங்களை தயார் நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்துமாறு குறிப்பிட்டுள்ளார். இந்நிலைமைக்காக ஒரு பகுதியாக சுமார் 15 சமூகங்கள் இதுவரை பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக முதல்வர் தெரிவித்துள்ளதுடன் காட்டுத்தீ பரவக்கூடிய அபாயமுள்ள பகுதிகளில் இருப்பவர்கள் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேறுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே கனடாவின் அருகாமையில் இருக்கும் அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்வேறுபட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட காட்டுத்தீ பெரும் சேதத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் கனடாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ அந்நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் இயக்கம் கடந்த 3 நாட்களாக தனது ஸ்டோன்ஸ் ஆஃப் டேவிட் நடவடிக்கையின் மூலம் பல்வேறுபட்ட இடங்களில் காசாவில் இஸ்ரேல் இராணுவத்திற்கு பேரிழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதற்கேற்ற வகையில் ஹமாஸ் கடந்த 3 நாட்களில், அதாவது 72 மணி நேரத்தில் தங்களுடைய ஸ்டோன்ஸ் ஆஃப் டேவிட் நடவடிக்கையின் புதிய வீடியோ பதிவுகளை வெளியிட்டு இஸ்ரேல் இராணுவத்திற்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ரஃபா, கான்யூனிஸ் மற்றும் காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவ துருப்புக்கள் மீது பதுங்கியிருந்து சிக்கலான தாக்குதல்கள் மற்றும் பேரழிவுமிக்க நடவடிக்கைகளை ஹமாஸ் இயக்கம் நடத்தியிருப்பது இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக காண்பிக்கப்படுகின்றது. அதிலும் கான்யூனிஸ், பெய்ட், லாகியா பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக அல்-கசாம் படைப்பிரிவு ஆர்பிஜி துப்பாக்கிக்கூடு, அல்ஜாஸின் 105 ஏவுகணை தாக்குதல் மற்றும் கன்னிவெடி தாக்குதல்கள் மூலம் மெர்காவா டாங்கிகள் இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களை வெடிக்கச் செய்து அளித்திருப்பதையும் காட்சிகளில் காணலாம். இதேவேளை இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்திய போது இஸ்ரேல் இராணுவத்தின் உயர்நிலை பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஐடிஎஃப் இராணுவத்தினர் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதேபோல ஹமாஸின் தாக்குதலின் போது தவறுதலாக இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் மேலும் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் படுகாயமடைந்திருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. கடந்த 3 தினங்களில் பல்வேறுபட்ட இஸ்ரேல் இராணுவத்தின் இராணுவ டேங்கிகள், இராணுவ வாகனங்கள் ஹமாஸின் கன்னிவெடி தாக்குதலில் வெடித்து சிதறியிருப்பதாக வெளியான செய்திகளும் புதிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தினால் அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் என அரபு தலைவர்கள் கூட்டாக டொனால்ட் ட்ரம்பை எச்சரித்துள்ளார்கள். கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவை ட்ரம்பின் மத்திய கிழக்கு பயணத்தின் போது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது மத்திய கிழக்கு முழுவதையும் மிகப்பெரிய பேரழிவுக்குள் சிக்க வைத்துவிடும் எனவும் அது அவர்களின் பிரதேசங்களில் ஏவுகணை தாக்குதலை மீண்டும் ஈரானின் பதிலடியை தூண்டும் என்றும் நேரடியாக ட்ரம்பிடம் குறிப்பிட்டிருப்பதாக எக்ஸியோஸ் செய்தித்தளம் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளது. அதேபோல அரபுலக நாடுகளில் எந்த நாடுகளும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களை ஆதரவளிக்கவில்லை எனவும் குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதல்கள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும்
ஸ்திரமற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும் என அவர்கள் நேரடியாக ட்ரம்பிடம் தெரிவித்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருப்பதாக எக்ஸியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தபோதிலும் அமெரிக்க ஆதரவு இல்லாவிட்டாலும் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீதான தாக்குதலை நடத்த இஸ்ரேலிய இராணுவம் தயார் நிலையில் இருப்பதாகவும் இதற்கான போர் ஒத்திகையில் இஸ்ரேல் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. ஒருவேளை ஈரானின் அணு மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் நினைத்து பார்க்க முடியாத பேரழிவுகரமான பதிலடியை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்துவோம் என ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் தளபதி எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.